இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரண்டை துவையல் நம்ம எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஸோ பிரண்டையை வந்து நார் எடுத்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கோம். புளி உங்களுக்கு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு 5-6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 5-6 மிளகாய், வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். காரம் நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமூடி தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பிரண்டை துவையல் எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டையுமே பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நமக்கு பிரண்டை துவையலுக்கு தேவையான பொருளை எப்படி வதக்கிறன்றதை பார்த்தோம்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க 5-6 வரமிளகாவை இப்போ எண்ணெயில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவை அதோட சேர்க்கணும். பூண்டு நம்ம சேர்த்துக்கிறோம். 5-6 பல்லு பூண்டை நம்ம அதோட சேர்த்துக்கிறோம். புளியை சேர்த்துக்கிறோம். எல்லாம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி ஸோ மிளகாய் தேங்காய் எல்லாமே ஒரு அரை வேக்காடு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரண்டையை அதோட சேர்க்கிறோம். பிரண்டை துவையலுக்கு இப்போ நம்ம எல்லா பொருளையுமே நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ஸோ ஆல்ரெடியே சொன்னது தான், கடலைப்பருப்பும் உளுந்து வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். பட் நீங்கள் வந்து கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டுமே வந்து உடனே போடக்கூடாது. ஒரு 3/4 நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து கடைசியாக தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சுவையான பிரண்டை துவையல் தயாராகிடுச்சு. ஸோ பிரண்டை துவையல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வயிற்றை சுத்தம் பண்ணும். வீட்டில் வயசானவங்க இந்த மாதிரி இருக்கவங்க, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் புளி இதில் சேர்த்துருக்கோம். புளியும் வந்து வயிறை வந்து சுத்தம் பண்ணுறது தான். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.